விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ராசா ராசா யா மன்மத ராசா தானியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. பண்ணேன்டா. சேதா ரொம்ப சூப்பரா ஆடுனீங்க. ஓகே, இந்த சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்குறேன், நீங்களே சொல்லுங்க. கலா மாஸ்டர். யார் கோரியோகிராஃபர் உங்களுக்கு? ரத்தீஷ் மாஸ்டர். ரத்தீஷ் மாஸ்டர். ஓகே, நல்ல கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 அட்வைஸ் நான் பண்ணுறேன். ஒன்று வந்து கண்ணை அப்படி இப்படி 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 போனால் மூமெண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலில் நிற்காது. கரெக்டாக நேராக பார்த்து ஆடணும் ஒன்று. ஆனால் உங்ககிட்ட என்ன ப்ளஸ் தெரியுமா, நல்லா கையை வீசி வீசி ஆடினீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நடுவில் கொஞ்சம் மறக்கிறீங்க, அந்த மறக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா பெட்டர். ஓகே, அடுத்தது மறக்கக்கூடாது, நேராக பார்த்து ஆடணும், எங்களெல்லாம் பார்க்கவே கூடாது. அது மாதிரி பாய் லிரிக்ஸும் பாடக்கூடாது. ஓகே, குட் லக். கோகுல் மாஸ்டர். டொயோட்டா.
டொயோட்டா டொயோட்டானா என்ன அர்த்தம்? ஓகே, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச டொயோட்டாலாம் கார் தான். ஆக்சுவலி அந்த கார் வச்சு ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கார் வந்து டொயோட்டா கார் தெரியும்ல, நல்லா ஸ்மூத்தாக போகும், சூப்பராக போகும், நல்லா ஸ்பீடாக போகும். ஆனால் இருந்துச்சு உன் பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் ஸ்மூத்தாக ஸ்பீடாக போயிருந்துச்சு. திடீர்னு வந்து பிரேக் அடிச்சிடுறீங்க, என்னென்னா மறந்துடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குரூப்பும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். குரூப்பு அப்படியே மறந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்களையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் அடுத்த தடவை, சரியா? மற்றபடி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, செம்ம அழகாக ப்ராடாக ஆடினீங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். சஞ்சய்னா. டொயோட்டா டார்லிங், இந்த மன்மதராசா சாங் ஆடுறதுக்கு வந்து உண்மையிலேயே யாராக இருந்தாலும் சரி, உனக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி, பயங்கர எனர்ஜி வேணும். பாதி சாங்லேயே அந்த எனர்ஜி போயிடும். ஏன்னா அவ்வளோ ஹெவியான சாங்கு. அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மூமெண்ட் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக பாதி பாட்டிலே எனர்ஜி போயிடும். ஆனால் உனக்கு உன்னோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் ஃபுல்லாக இருந்ததுனால தான் கையெல்லாம் நல்லா வீசி ஆடிட்டு இருந்தேன். பாதியெல்லாம் வீசாமல் ஃபுல் ஸ்விங் இருந்துச்சு கையில். அதான் ஜட்ஜஸ் அவங்க சொல்கிறாங்க. உன்னோட சின்ன தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, மேல் லிரிக் நீ பாடிட்ட. அது ஓ மேலே தப்பு இல்லை, அது உன் கொரியோகிராஃபர் அப்போவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த மூடில் வந்து நீ ஸ்டேஜ் ஏறணும்னா அந்த சந்தோஷத்தில், அந்த மூடில், அந்த ஜோஷில் நீ பாடிட்ட. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து கேர்ள் லிரிக் மட்டும்தான் பாடணும். ஓகே ஸ்வீடி? ஓகே, சூப்பராக பண்ணேன். ஓகே, கமெண்ட்ஸ் கேட்டாச்சு, ஸ்கோர்ஸ் பார்த்துடலாமா? சஞ்சய்னா அண்ட் கலா மாஸ்டர் டபுள் ட்ரீ. கோகுல் மாஸ்டர். டொயோட்டாக்கு என்னுடைய மார்க்